ஜியோ டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போரில் புதிய திருப்பம், சற்று முன் வெளியான செய்தி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போரில் என்ன புதிய திருப்பம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, புதிய திருப்பம் நிறைய நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்குதுங்க. இப்போது இஸ்ரேல் ஈரான் மேலே போர் தொடுத்ததுலேருந்து இஸ்ரேல் வாங்கின அடி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அளப்பரிய அடிங்க. அதனால் ஈரானுக்கு எதிராக ஐநா சபையில் தீர்மானத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 136 நாடுகள் ஆதரவு தெரிவித்து ஈரான் மேலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ ஈரானை ஃபஸ்ட்டு இஸ்ரேல் தாக்கும் போது ஈரான் கொண்டு வந்த தீர்மானத்தை இவங்க என்ன செஞ்சானுங்க? ஐநா சபை எதுக்கு இருக்குது? பிஸ்கெட்டு அப்புறம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் இருக்குது. இது தவிர இப்போ போரை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி இஸ்ரேல் இந்தியாவை நாடி இருக்கிறதா தகவல் வருது. இந்தியாவோட பிரதமர் ஈரான் நாட்டு அதிபர் பெசஸ்கியான் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் அவர் பேச்சுவார்த்தை நடத்திலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனானப்பட்ட யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்கா அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் கேட்டுக்கொண்டாலே ஈரான் அடங்க மாட்டேங்குது. இதில் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு மாற்று வழி பாதையை ஒன்று கண்டுபிடிச்சிட்டா இந்த போரை ஈரானை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பிரதமர் ஒரு யோசனையை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாருங்கள், இந்த மேப் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹார்முஸை போகாமல் அது நடுவில் ஒரு பைப் லைன் அமைச்சிட்டா அந்த வகையிலேயே நம்ம ஆயிலை எல்லா இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செங்கடலில் ஹவுதீஸ் இருக்காங்க, அவங்கள என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் பிரதமர்கிட்ட பதில் இல்லை. அது தவிர பார்த்தீங்கன்னா, இப்போ தூதரக உறவுகளை ஈரானோட தூதரக உறவுகளை சவுதி அரேபியா முற்றிலும் நிராகரித்திருக்குது. அதுக்கு ஈரான் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்னா, உங்களுடைய மக்கா, அதாவது கிபுலாவை நோக்கி தான் இஸ்லாமியர்கள் தொழுவாங்க, அது மக்கா. அந்த மக்கா உங்களுக்கு உங்கள் நாட்டில் இருக்கிற மக்கா இல்லை, உங்களுக்கு மக்கா வாஷிங்டன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமாக அரபு நாடுகள் இதுக்கு எப்படி சாணியை முக்கி மூஞ்சில் அடிச்சா கதையாக சொல்லியிருக்கிறாங்க ஈரான் அப்பாஸ் அராக்சி. ஸோ அப்போ ஈரானில் இழப்புகள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஈரானில் செம இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஏற்கனவே பொருளாதார தடையில் இருக்குது. இப்போ ரூபா நோட்டு வேறு புதுசாக விட்டுருக்காங்க. இதுக்கு நடுவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட F-35ங்கிற அமெரிக்காவோட ஜெட் போர் ஸ்டெல்த் விமானத்தை ஈரான் போட்டு தாக்கியிருக்குது. அவங்களோட கிட்ட புதுசாக இருக்கிற ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி. இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு அமெரிக்காக்காரனும் இஸ்ரேலும் குழம்பிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இது ரொம்ப ஒரு தார்மீக அடிப்படையில் அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு. ஏன்னா இந்த வச்சு தான் அவங்களோட பொருளாதாரமே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்ககிட்ட இந்த விமானம் இருக்கு பார், அங்கே பார், இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் ஏமாற்றி வித்துக்கிட்டு இருந்தானுங்க. 1 மில்லியன் இருக்கிற ஒரு பொருளை 100 மில்லியனுக்கு வித்துக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அதில் செம்ம அடி வாங்கியிருக்கு. இந்த அடி அவனுங்களுக்கு மரண அடி. அது தவிர பார்த்தீங்கன்னா, நெத்தனியாக ஈரானுக்கு கிட்ட சவால் விட்டுருக்கிறாரு. என்னென்ன சவால் விட்டுருக்காருன்னா, அமெரிக்கா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் ஈரான் அடிக்கிறத அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். எங்கள் மேலே நீங்கள் அதிகப்படியான இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களை நாங்கள் அடிக்காமல் விட மாட்டோம். உங்களை கடைசி வரைக்கும் அடிக்கிறது தான் எங்களோட வேலை. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற யுரேனியத்தை அடிச்சிருவோம், உங்ககிட்ட இருக்கிற கண்டம் தான் ஏவுகணைகளை அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே வாய் உத்தரவு விட்டுருக்காரு. முதல் நீ இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதில் நீ பத்திரிகையாளர் சந்திப்பெலாம் நடத்துகிறேன் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஊர்ஜினான்னு தெரியல. இது தவிர பார்த்தீங்கன்னா, நம்ம கிம் ஜாங் உன், நம்ம குட்டி பையன், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முஸ்லீம் நாடுகளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த சமயத்தில் ஈரான் பக்கம் தான் இருக்கணும். நீங்கள் மாற்று வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அழிவு உங்களுக்கு நிச்சயம் கூடிய சீக்கிரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரான் ஒரு முஸ்லீம் நாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சவுதியோடைய வெளியுறவுத்துறை ஃபைசல் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளை தாக்கிறதுனால அவங்க முஸ்லீம் கிடையாதான். ஏன்டா வெண்ணைங்களா, நீங்கள் எதுக்கடா இடத்த கொடுத்தீங்க அமெரிக்காக்காரனுக்கு? நீங்கள் அமெரிக்காரனுக்கு இடத்த கொடுத்தனால தானே அந்த இடத்துலேருந்து எங்களை அடிக்கிறான் அப்படின்னு தானே உங்களை அடிக்கிறான். இந்த புத்தியாக உங்களுக்கு வரல. இடத்த கொடுக்காம நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல நேர்மையான கருத்து இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா, சரியான அழிவுகள் மக்களே. ஈரான்லேயும் சரி, அதே மாதிரி இஸ்ரேல்லையும் சரி. ஈரானில் 2 நாட்டு போர் விமானங்களும் தாக்கி அழிவுகள் ஏற்படுத்துன்னா, ஈரானோட ஏவுகணை இஸ்ரேலில் போட்டு சாவடி அடிக்குது. அப்புறம் கல்ஃப் நாடுகளில் போட்டு பொலன்னு பொழக்குது. இந்த அழிவுகளோட சில புகைப்படங்கள் தான் நிறைய வீடியோ வருது. அந்த வீடியோவெல்லாம் போட முடியல, யூடியூப்பில் ஸ்ட்ரைக் அடிச்சிடறானுங்க. ஸோ அதனால் போட முடியாமல் தான் இந்த மாதிரி புகைப்படங்களை போட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் லிங்க்கில் வாங்க. உங்களுக்கு இதோட எல்லா வீடியோ
வீடியோக்களையும் நான் அனுப்புகிறேன். அது தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் நிறைய வீடியோ இருக்குது, அதில் ஏஐ ஜெனரேட்டட் வீடியோவும் நிறைய இருக்குது, அதை பார்க்காதீங்க. நம்ம தகுந்த மீடியாவிலேருந்து வர வீடியோக்களை மட்டும் பாருங்கள். ஸோ அழிவுகள் பயங்கர ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இஸ்ரேலில் இப்போ அழிவுகள் இருக்குது, ஆனால் அது வந்து வெளியே சொல்ல மாட்டானுங்க. அதை வந்து எப்படி சொல்லுவானுங்க, வாயிலேயே இஸ்ரேல் பிரதமரை குத்துவான்ல, அதனால் சொல்ல மாட்டானுங்க. ஸோ அங்கே எல்லாமே முடக்கப்பட்டிருக்குது, எந்த ஒரு தகவலும் வரக்கூடாதுன்னு. இப்போ இஸ்ரேலிய ஒரு மெயின் தலையை வந்துட்டு ஈரான் ஏவுகணை வந்து தூக்கியிருக்குது. இதை பற்றிலாம் வெளியே சொல்ல மாட்டானுங்க. அதை பாருங்கள், அவரோட பேர் எல்லாமே போட்டிருக்கேன் டீட்டெயிலு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினா ஈரானில் இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டோம், இவங்க எலிமினேட்டர், இவங்க டிஸ்ட்ராய் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய தகவல் வெஸ்டர்ன் மீடியா, DW சரி, BBC சரி, நியூயார்க் டைம்ஸ் சரி எல்லாம் சொல்லுவானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆயத்துல்லா அலி காமேனியோட அவரோட பையன் முஜித்தபா காமனி வந்து மோர் டேஞ்சரஸ் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து முஜித்தபா காமனி வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஆளாக இருக்கிறாரு. இவர் வந்துட்டு IRGCயில் பணியாற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு வீரனுடைய புரிதலும் இருக்கும், எப்படி அவங்க போர் செய்யணும், எந்த வகையில் நம்ம வெற்றி பெறதுக்கான வழி இருக்குன்னு ரொம்ப தார்மீகமாக இருக்காரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் அடிக்கிறது மட்டும் இல்லாமல், கல்ஃப் அடிக்கிறது மட்டும் இல்லாமல், UK US ஒரு ஐலாண்டு ஒன்று இருக்குது, அங்கே தான் அவங்க ஏர்பேஸ் வச்சுக்கிறாங்க, அதை தூக்கி அடிச்சுக்கிறாங்க 4000 கிலோமீட்டர் ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஏவுகணை அடித்ததுலேருந்து பிரிட்டனும் வந்துட்டு பயங்கர ஒரு அப்செட்டில் இருக்குது. இஸ்ரேல் இடைக்கால பிரதமராக வந்துட்டு ஒருத்தர் பதவி இருக்கிற மாதிரி லெவின் அவர்களை அழைச்சிருக்கிறதா தகவல் வருது. பட் அது எவ்வளோ ஊர்ஜிதமான தகவல் அப்படின்னு தெரியல. நெத்தனியாவோட சகாப்தம் இதோட முடிவுக்கு வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா நெத்தனியாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இஸ்ரேலில் நிறைய நடக்குது. அது எந்த வெளி உலகத்துலேயும் எந்த வெஸ்டர்ன் மீடியாவும் சொல்லாது. அது நடக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக தகவல் கிடைத்தால் மட்டும்தான் உண்டு. இப்போ வந்துட்டு ஃபைசல் வந்துட்டு இவர் யாருன்னா கிங் அப்துல்லாவோட சொந்தக்காரரு, அதாவது சல்மானோட சொந்தக்காரரு. இவர் வந்துட்டு சவுதியிலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, இராணுவ ரீதியாக நாங்கள் பதிலடி கொடுக்கறதுக்கு, அதாவது ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குன்னு கொடுத்து தான் பாரு. ஆனானப்பட்ட அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அவங்ககிட்ட அல்லோல் பட்டுக்கிட்டு கிடக்குறானுங்க. இதில் அவனுங்கிட்ட இருந்து டம்மி பீஸு காய்லாங்கடை ஐட்டத்தை நீ விலைக்கு வாங்கி வச்சுட்டு நீ வந்துட்டு ஈரானுக்கு பதிலடி கொடுப்பியா அப்படிங்கிற கேள்வியை ஈரான் மக்களும் கேட்குறாங்க. இந்த விஷயங்களை புரிஞ்ச உலக மக்களும் கேட்குறாங்க. காய்லாங்கடை ஐட்டத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டு காசாக்கி உன்னோட காசை எடுத்துகிட்டு போய் அவன் சிலிக்கான் வேலையில் முதலீடு பண்ணி அவன் வந்து பெரிய லெவலில் ஆயுதங்கள் தயாரிக்கவும் இஸ்ரேலுக்கு உதவும் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது தெரியாமல் நீ வந்து உலகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராக்சி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இவர் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கவுண்டர் கொடுத்துட்ருக்காரு உலகம் வெஸ்டர்ன் மீடியாவுக்கும் சரி வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் சரி. இவர் எப்போ போட்டு தள்ளுவானுங்கன்னு தெரியாது, ஆனால் டார்கெட் பண்ணியிருக்கானுங்கிறதா தகவல் வருது. இதை தவிர வந்து ஒன்று சொல்லியிருக்கானுங்க, ஈரான் பயன்படுத்துகிற செஜில் அப்படிங்கிற அந்த ஏவுகணையை வந்துட்டு கொத்து குண்டுகளை போடுறதா இருக்குது. இந்த வந்து போர்க்குற்றம், இது வந்து போர் நெறிக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா இஸ்ரேல் நீ காசாவில் அவ்வளோ போட்டு அடின்னு அடிச்சப்போலாம் வந்து போர்க்குற்றம் செய்யலை. ஈரானில் அப்பாவி குழந்தைங்க 165 பேரை சாவடிச்சு அப்போனையும் வந்து போர்க்குற்றம் செய்யலை. இவங்க குண்டு போகிறது இது மனிதம் உயிர்கள் போனால் அது போர்க்குற்றம் தான். ஆனால் நீ செய்யும் போது ஒன்றுனா அடுத்தவன் செய்யும் போது எப்படி இருக்கும்? அப்போ இதுதான் தமிழ், உனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு வடிவில் ஒரு காமெடியில் கேட்பார்ல, அந்த மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த சிஜில் ஏவுகணையை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவும் சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. அந்த அளவுக்கு டெக்னாலஜியோட இந்த சிஜில் ஏவுகணையை வந்து ஈரான் தயாரிச்சிருக்கு. அது வந்து இப்போ வந்து பயங்கர சேதத்தை வந்து இஸ்ரேலில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, அரபு கல்ஃப் நாடுகள்லையும் ஏற்படுத்திருக்கு. இதில் GCC கவுன்சில் வேற கூடி வந்து ஈரானுக்கு மேலே போர் தொடுக்க நாங்கள் அமெரிக்கா கூட வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. அது எவ்வளோ ஊர்ஜினம்னு தெரியல தகவல். அது வந்ததுன்னா உங்களுக்கு போடுறேன். இது தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு. இப்போ நடந்திருக்கிற புதிய திருப்பங்கள் இதுதான். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.